நாகராஜ் அண்ட் சங்கீதா யூடியூப்பில் ரொம்பவே பிரபலமானவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி வீடியோ, அப்புறம் அவங்க குழந்தைங்கள வச்சு, அவங்க அம்மா வச்சு, மாமியார் மருமகள் சண்டை, அக்கா தங்கச்சி பாசம் என பல வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி நாகராஜனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு திடீர்னு சொன்னதும் ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க, ஏன் எதனால இருந்தாங்க என பலரும் கேள்விக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த நாகராஜனும் சங்கீதாவும் எதனால் அவங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அவங்க அம்மா 2022லேருந்து அவங்க அம்மாவுக்கு கிட்னி ப்ராப்ளமா, அதாவது நார்மலாக ஒரு மனிதனோட கிட்னி வந்து 1.38 இருக்கணுமா. ஆனால் உங்களுடைய அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 1.68 இருந்துச்சுன்னா, அப்புறம் மாதம் மாதம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட லெவல் கூடிக்கிட்டே தான் மச்சான். அவங்க டாக்டரே வந்து சொல்லிட்டாங்களா, உங்கள் அம்மா உப்பு போடாமல் தான் சாப்பிடணும் அப்படின்னாங்களாம். உங்கள் அம்மாவுக்கு உப்பெல்லாம் இல்லாமல் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நாகராஜனுடைய அம்மாவுக்கு திடீர்னு பயங்கர வாமிட்டேங்க, பயங்கர வயிற்று வலியா அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்களாம். அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தப்ப டாக்டர் சொல்லிட்டாங்களாம், இனிமேல் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் டயாலிசிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே என்ன சொன்னாங்கன்னா, டயாலிசிஸ் பண்ணால் 2 வருஷம் நம்ம உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு ஓகேன்னு சொல்லி எடுத்தவங்க மாதம் மாதம் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நாகராஜிட்ட உங்கள் அம்மா பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கப்பா, இனிமேல் எனக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணாதீங்கப்பா, என்னால் தாங்க முடியல, நான் மாத்திரை மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க பசங்கண்டா ரொம்பவே பிடிக்குமா, அதாவது அவங்க பேர பிள்ளைங்களாம் இவங்க தான் ஸ்கூலுக்குலாம் கிளப்பிடுவாங்களாம். ஸ்கூலுக்கு போகும்போது ஹாலில் வந்து உட்காந்து அவங்க தான் பாய் சொல்லி பிள்ளைங்களாம் அனுப்பிவிடுவாங்களாம். அன்னைக்கு இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகராஜனுடைய அம்மா வெளியே வர ரூம்லேயே படுத்துருந்தாங்களாம். சரி சங்கீதா பிள்ளைங்களாம் ஸ்கூல் கிளப்பிடலாண்டு ஸ்கூல் கிளப்பிட்டு நாகராஜோட ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த அம்மாவுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறதுக்காக பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ட்டு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பனிப்பெண் ஓடி ஓடியாந்து சங்கீதாட்டா அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். சரின்னு சங்கீதாவும் போய் பார்த்தா ரூமில் பாத்ரூமுக்கு போகிற வழியில் அப்படியே மயங்கி விழுந்திருந்தாங்களாம். அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணும் சங்கீதாவும் சேர்ந்து தூக்கி உட்கார வச்சு எழுப்பி பார்த்துருக்காங்க, எந்திரிக்கவே இல்லையா. உடனே சங்கீதா என்ன பண்ணாங்களாம், நாகராஜுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களாம். நாகராஜ் உடனே ஒடியாந்து வந்து அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாராம். சங்கீதா என்ன பண்ணாங்க, சரி வீட்டெல்லாம் இப்படியே போட்டு போக முடியாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு போகணுன்னு சங்கீதா இங்கே இருந்தாங்களாம். நாகராஜ் அவங்க அம்மா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களாம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை மயக்கம் போட்டு அந்த அம்மா விழுந்திருக்காங்களாம். போயிட்டு நல்லா தான் வந்திருக்காங்களாம். அதே மாதிரி அந்த அம்மா வந்துடுவாங்கன்ட்டு சங்கீதா ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தப்ப டாக்டரு அந்த அம்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே நாகராஜ் சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் எடுத்து சங்கீதா சரி நம்ம அத்தை நல்லா தான் வீட்டுக்கு திரும்பி வர போகிறாங்கன்னு சந்தோஷமாக சங்கீதா சிரிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்தாங்களாம். ஃபோன் எடுத்தோடனே நாகராஜ் ஒரே அழுக, அம்மா இறந்துக்கிட்டாப்பா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, பாடி வருது ஆம்புலன்ஸில் பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோடனே சங்கீதா ரொம்பவே அழுதுட்டாங்களாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அம்மா இருந்தது எங்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அம்மாவை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்பவே அழுது நாகராஜனும் சங்கீதாவும் இந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த நாகராஜன் சங்கீதா அவங்களுடைய ரசிகர்கள் பலரும் அவங்களுக்கு ஆழ்நேரங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக நாகராஜ் சங்கீதா குடும்பத்திற்கு ஆழ்நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.